நீங்க பென்டன் பார்க்குற ஒரு ஆளா இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு டைம்ல இதை யோசிச்சிருப்பீங்க. கேல்வன் ஸ்பீஷஸா இல்ல செரிப்ரோ கிரஸ்டேஷியன்ஸா? அதாவது நம்ம கிரெயின் மேட்டர் ஏலியன் இருக்குல்ல அதோடைய ஸ்பீஷஸ் பிரில்லியண்டா இல்ல நம்ம பிரைன் ஸ்டார்ம் ஏலியன் இருக்குல்ல அதோடைய ஸ்பீஷஸ் பிரில்லியண்டா அப்படி. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செரிப்ரோ கிரஸ்டேஷியன் கிட்ட இருந்து போவோம். அதாவது நம்ம பிரைன் ஸ்டார்ம் கிட்ட இருந்து போனோம் அப்படின்னா இந்த ஏலியனால சடனா டிசிஷன் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஜியோமெட்ரிக்கல் தியரி எல்லாம் ஈஸியாவே சால்வ் பண்ண முடியும் வித் இன் செகண்ட்ல. அதை நமக்கு பிரைன் ஸ்டார்மோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடான த பயர் ப்ரெஷர் அப்படின்ற எபிசோட்லேயே கிளியராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதே ஸ்பீஷஸை சேர்ந்து டாக்டர் சைக்கோபாஸ் கிரியேட் பண்ண ஒரு டிவைஸ் தான் நிமிட்ரிக்ஸ். ஆக்சுவலாக இந்த டிவைஸ் எதுக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆம்னிட்ரிக்ஸில் இருக்க ஏலியன்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு தான். அங்கேருந்து கட் பண்ணி நம்ம கேல்வன் ஸ்பீஷஸ் கிட்ட வந்தோம் அப்படின்னா கேல்வன் ஸ்பீஷஸ்லேயே ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆள் தான் நம்ம ஆஸ்மித். நம்ம ஆஸ்மித் கிரியேட் பண்ணதுலேயே ஒரு 2 பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது. அதில் ஒன்று ஆம்னிட்ரிக்ஸ் அண்ட் இன்னொன்று ஆஸ்கான் ஸ்குவாட். ஆம்னிட்ரிக்ஸ் கிட்ட இருக்கிறதுலே பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் 1 மில்லியனுக்கும் மேலே ஏலியன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு ஷோ பண்ணது என்னமோ ஒரு லிமிட்டட் ஏலியன்ஸ் தான். ஆனால் அதுவே நம்ம டாக்டர் சைக்கோபாஸ் கிரியேட் பண்ண நிமிட்ரிக்ஸில் மொத்தமாகவே 10 ஏலியன் தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அந்த 10 ஏலியனுமே நம்ம பென்னை படாத பாடு நிறைய டைம் படுத்திருக்கோம். ஆனால் நம்ம சைக்கோபாஸ் இதை சுயமாலாம் கிரியேட் பண்ணலை. நம்ம மால்வேருடைய ஹெல்ப் மூலியமா நம்ம ஆம்னிட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு சில டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வந்து தான், அதாவது திருடிட்டு வந்து தான் இதை டிசைன் பண்ணியிருப்பான். சரி, அப்படி பண்ணதை தான் உருப்படியாக பண்ணானா அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நிமிட்ரிக்ஸை ஹியூமன்ஸ் மேலே அப்ளை பண்ண முடியாது, அதாவது ஹியூமன்ஸால யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் கைபர் அதை யூஸ் பண்ணாமல் அவன் செல்ல பிராணியான அந்த நாய்கிட்டே கொடுத்து யூஸ் பண்ண வச்சிருந்திருப்பான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம கேல்வன் ஸ்பீஷஸ் தான் பிரில்லியன்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். நம்ம கேல்வன் ஸ்பீஷஸ்லயுமே ப்ளூ கிக் அண்ட் ட்ரிபா மாதிரி ஒரு சில ஏலியன்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம செரிப்ரோ கிரஸ்டேஷியன் ஸ்பீஷஸ்ல இது வரைக்கும் ரொம்ப புத்திசாலியான ஏலியன் அப்படின்னு நமக்கு ஷோ பண்ணது டாக்டர் சைக்கோபாஸ் மட்டும்தான். பட் ஒருவேளை அந்த ஸ்பீஷஸ்லயும் இதை விட புத்திசாலியான ஏலியன்லாம் இருக்கா அப்படின்ட்டு ஃபியூச்சர்ல ஷோ பண்ணா கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் இப்போ நமக்கு ஷோ பண்ண வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப பிரில்லியண்டான ஏலியன் ஸ்பீஷஸ்னா அது நம்ம கேல்வன் ஸ்பீஷஸ் தான். இதே மாதிரியே மோர் பென்டன் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க.